என்னோட சின்ன வயசில் போகி பண்டிகை அன்னைக்கு விடிய காலையில் பனி குளிர்லாம் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம காலையில் பழைய பொருள் எல்லாம் போட்டு எரிச்சிட்ருப்பாங்க. போகி மேளமும் சேர்த்து வச்சு நம்ம அடிச்சிட்ருப்போம். இதை நான் பக்கத்து வீட்டில் பண்ணிகிட்டு இருந்த வச்சு என் பொண்ணுக்கு இப்படி தான் இருக்கும்னு காட்டினேன். ஆஸ் யூஷுவல் மாவு எண்ணெயை கவுத்துருச்சு, பொங்கவே இல்லை. நான் எப்படி வச்சேனோ அப்படியே தான் இருந்துச்சு. இன்றைக்கி பச்சை பயிரில் புலாவ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து இட்லி வச்சுருந்தேன். ஸோ இட்லிக்கு தேங்காய் சட்னி கொடுத்துட்டு பச்சை பயிறு அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு பன்னீர் திக்கா பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய மெனு. பையனோட கிளாஸில் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பொங்கலுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம தான் மறுநாள் பொங்கல் பண்ணி 2 நாளாக வச்சுருப்போமே, இப்போவே எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். சரி, இப்போ நம்ம பேசலாமா? போகி பண்டிகை அன்னைக்கு நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் பழைய பொருள் போட்டு எரிப்பாங்க. எதுக்காக? நம்ம பழைய பொருளெல்லாம் போட்டு நம்ம புதுசாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம செய்கிறத நம்ம குறைச்சிட்டோம். மாடர்னைஸ் ஆனதுனால குறைச்சிட்டோமா அப்படின்னா அதுவும் தெரியல. ஆனால் இப்போ நம்ம போட்டு எரித்தோன்னா அதில் பிளாஸ்டிக்ஸ் தான் பாதி இருக்கும். ஸோ சிந்தட்டிக் மெட்டீரியல் போட்டு எரிக்கிறது ஆக்சுவலாகவே என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல் தான். அப்போ உள்ள காலத்துலலாம் இந்த வுட்டு தான் எரிச்சிருப்பாங்க. அது போக இந்த கீழே விழுகிற சருகெல்லாம் எரிச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக்ஸ் போட்டு எரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை செய்யாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. அதுக்கு பதில் அதெல்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடாத க்ளாத்ஸ் எல்லாம் டொனேட் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.